அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இலங்கையினுடைய தேர்தல் விவகாரம் தான் இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. காரணம், எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இலங்கையிலே தேர்தல் இடம்பெற போகின்றது. புதிய ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவதற்கான தேர்தலாக இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தான் இலங்கை மீண்டும் இந்த அதல பாதாளத்திலே தள்ளப்பட போகின்றதா அல்லது இலங்கையை மீட்டெடுக்க போகின்றாரா என்ற அடிப்படையிலே மக்கள் ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். அதோடு இனி வரப்போகின்ற 9வது இலங்கையுடைய ஜனாதிபதியை தான் இலங்கை மக்களே ஒரு மீட்பராக, குறிப்பாக தங்களை மீட்டுக் கொண்டு செல்ல போகின்ற ஒரு நபராக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த வசனம் மிகை ஆகிவிடாது. எனவே அந்த அளவிற்கு இருக்கின்றது இலங்கையுடைய நிலை. அப்படி இருக்கின்ற போது அப்படியான ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பை குறிப்பிடுகின்ற போது தமிழர்களும் பல காலமாக தங்களுடைய உரிமைக்காக உரிமை போராட்டம், அதே போல தங்களுக்கு தேவையான அத்தனை கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது நிராகரிக்கப்பட்ட விடயமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் இந்த முறையும் சில விடயங்களை, கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். மிக முக்கியமான வேட்பாளர்களும் அதையும் ஏமாற்றி விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும். தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையினூடாக தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றி விட்டார்கள். அதோடு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயமும் இப்போது தீவிரம் அடைந்து வருகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போது இலங்கை மக்கள் தங்களை மீட்க வேண்டும் என்ற ஒருவர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் இப்போது இந்தியா தங்களுக்கு இணங்கிய ஒருவர் இலங்கையிலே ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றும் இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, குறிப்பாக அகண்ட பாரதம் என்ற திட்டத்தினூடாக இலங்கையை தங்களுக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்தியாவுடைய உளவு பிரிவு இயங்கி வருவதாகவும் இலங்கைக்குள்ளே செயற்பட்டு வருவதாகவும் ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும், இலங்கை எந்த அளவுக்கு மிக மிக மோசமான நிலையிலே, மிக மிக இறுக்கமான நிலையிலே இருப்பது என்கின்ற விடயம் இப்போது எல்லோருக்குமே புரிய வந்திருக்கும். இலங்கை பொருளாதார ரீதியிலே மீட்டெடுக்கப்பட்டு விட்டது. இலங்கையை ஒருவர் மீட்டு விட்டார், பொருளாதாரத்திலே முன்னேற்றி விட்டார் என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இலங்கை கடனிலே தான் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது. இதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையுடைய பொருளாதாரத்தை, குறிப்பாக 2019ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலம் என்பது இலங்கைக்கு மிக மிக மோசமான சோதனை காலம். அப்படி இருக்கின்ற போது 2022ஆம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றிருந்தது. இலங்கையிலே வரிசை யுகம் உருவாகி இருந்தது. பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. பொருட்கள் இல்லாத நிலை ஏற்பட்டிருந்தது இலங்கைக்குள். இதற்கு இறக்குமதி எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது. இப்படியான நிலை இருக்கின்ற போது இலங்கை மிக மிக மோசமான ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது பொருளாதார ரீதியிலே. அப்படி பார்க்கின்ற போது ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்ற பின்னர் துணிந்து இந்த விடயத்தை கையிலே எடுத்திருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே தான் இதை மீட்டு காட்டுவேன் என்று. ஆனாலும் இப்போது மிக முக்கியமான தலைவர்கள் சொல்லப்படுகிற சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒளிந்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே இந்த ரணில் விக்ரமசிங்கே தரப்பு குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதோடு ராஜபக்சக்கள் தரப்பும் இந்த இரண்டு பேர் மீதும் குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். சஜித் மற்றும் அனுர மீது அப்போது ஒளிந்து கொண்டவர்கள் இப்போது வெளிவந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே தான் மீட்டுக் கொண்டார், அவர் தான் மீட்டெடுத்தார் என்றாலும் பொருட்கள் இலகுவாக கிடைக்கப்பட்டது, சில பொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த வரி என்பது திடீரென அதிகரித்திருந்தது. வரி தொடர்பான கட்டுப்பாடுகளும் இறுக்கமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போது உண்மையிலே இது இலங்கையினுடைய பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டதா என்று பார்த்தால் உண்மையிலே நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், IMF, எக்ஸிம் வங்கி, அதே போன்று இந்தியாவுடைய கடன் உதவிகள் என்று இப்படியான கடன் உதவிகளினூடாகத்தான் இலங்கையினுடைய பொருளாதாரம், குறிப்பாக இல்லாத பொருட்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டதும் இந்தியாவினுடைய சில தந்திரமான திட்டங்களினூடாக இந்தியா இலங்கையை நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தினூடாக இலங்கைக்கு சில விடயங்களை அவர்கள் தானமாக வழங்கினார்கள் என்று கூட சொல்லலாம். அதை கடன் என்றும் சொல்லாமல் தானமாக வழங்கினார்கள் என்றும் சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்தியா உதவி செய்திருந்தது இலங்கைக்கு. காரணம், போட்டித்தன்மையின் காரணமாக இலங்கையை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில். அப்படி இருக்கின்ற போது கடன் மூலம் இலங்கை மீட்டெடுக்கப்பட்டு விட்டது. இனி கடன் கட்டுகின்ற போதுதான் எதிர்வருகிற 2027-28 காலப்பகுதியிலே வாங்கிய கடன்களை திருப்பி கட்டுகின்ற போதுதான் இந்த சிக்கல் நிலைமைகள் இன்னும் தீவிரமடைய போகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த முறை வரப்போகின்ற ஜனாதிபதி என்பது இலங்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம் என்று பார்க்கின்ற போது இலங்கையை மீட்டெடுக்க வேண்டும், அத்தோடு இலங்கையுடைய உள்ளூர் உற்பத்தி, இலங்கையுடைய மொத்த தேசிய உற்பத்தி, உள்ளூர் உற்பத்தியை மீட்டெடுக்க வேண்டும். அப்படியான ஒரு, அதாவது இறக்குமதி பொருளாதாரத்தை நம்பாமல் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பிய நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே
பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். இந்த விடயத்துக்கு இணங்கி இந்த விடயத்தை முன்னகர்த்துவதற்கு ஏற்றாற்போல் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனை அறிக்கையை வெளியிட்டிருந்தவர் அனுரகுமார் திசாநாயக்க தான். அதாவது இறக்குமதி பொருளாதாரத்தை குறைத்து ஏற்றுமதி நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் சுதேச பொருட்களை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அந்த செயற்திட்டம் தான் அமைந்திருந்தது. ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச அவர்களுடைய இருவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதாவது இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே போன்றுதான் இருந்தது. தமிழர்கள் விவகாரத்திலும் அந்த விடயம் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதாவது 13ஆம் திருத்த சட்டமும் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை வழங்குவேன் என்று ரணில் விக்ரமசிங்கவும், அதே போன்று போலீஸ் காணி அதிகாரங்களை உடனடியாக வழங்காவிட்டாலும் போலீஸ் அதிகாரங்களை புதிய பாராளுமன்றம் உருவான பின்னர் அதற்குள்ளே பேசி முடிவெடுத்தும் காணி அதிகாரங்களுக்கு தேசிய காணி ஆணைக்குழுவை உருவாக்குவதன் மூலமும் தீர்வு காணுதல் என்றும், அதே போன்று இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 13ஐ நிறைவேற்றுதல் என்றும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குதல் என்றும் 13ஐ அடிப்படையாக கொண்ட ஒரு இந்த புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றன. எனவே இவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே போன்றுதான் இருக்கின்றது, ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த இப்போது எதிர்வருகின்ற ஜனாதிபதி அல்லது அடுத்த 9வது இலங்கையுடைய 9வது ஜனாதிபதி யார் என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே உள்ள மக்கள் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்தியாவும் இப்போது தன்னுடைய பங்கிற்கு தனக்கு இணங்கிய ஒரு ஜனாதிபதியை இலங்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றும் இலங்கையை தனக்கு இணங்கிய ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா துரிதமாக செயற்பட்டு வருவதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற இந்த அஜித் தோவால் அவர்கள் இலங்கைக்கு வந்து சென்றிருந்தார். அதே போன்று இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் சொற்ப நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்து சென்றிருந்தார். இப்படியான விடயங்கள் என்பது இலங்கையினுடைய தேர்தல் விடயத்திலே இந்தியாவுடைய கரிசனையை காட்டி நிற்கின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது அகண்ட பாரதம் என்ற ஒரு திட்டத்தினூடாக இந்தியா ஆங்கிலேயர் காலத்தில் குறிப்பாக இருந்த அந்த பகுதிகள் எல்லாம், இந்தியா என்று சொல்லப்பட்ட பகுதிகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே மீண்டும் வர வேண்டும் என்பது இந்தியாவுடைய திட்டமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த அகண்ட பாரதம் என்றால் எல்லோருக்கும் தெரியும். பாகிஸ்தானில் இருந்து குறிப்பாக மாலைதீவு, இலங்கை, அதே போன்று மியான்மர் வரையிலான பகுதிகள் எல்லாம் இந்த இப்படியான பகுதிகளை நட்பு ரீதியாக இந்தியாவோடு இணைக்கின்ற திட்டம். இதற்கு காரணம் சீனாவை பலவீனப்படுத்துகின்ற திட்டமாகவும் இருக்கலாம், இந்தியா தங்களை பலப்படுத்துகின்ற திட்டமாகவும் இருக்கலாம். அப்படியான ஒரு திட்டத்தினூடாக இலங்கையை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு இயங்கிய ஒரு ஜனாதிபதி இலங்கையிலே வர வேண்டும் என்பதில் இந்தியா மிக மிக அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றார்கள். இதனால் தான் தமிழர்கள் தரப்பை கூட தேர்தலை புறக்கணிக்க கூடாது, அதே போன்று தேர்தலிலே பொது வேட்பாளரை கைவிட்டு தென்னிலங்கையிலே ஒருவரோடு பேரம் பேசி வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழர்களுடைய இந்த அரசியல் நிலவரம் அல்லது தேர்தல் சார்ந்து ஜனாதிபதி சார்ந்து தமிழர்கள் என்ன நிலையிலே இருக்கின்றார்கள் என்ற விடயம் பற்றி தான் அடுத்ததாக நாங்கள் பேசுகின்ற போது குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடும் தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு கட்சியும், அதே போன்று இந்த தமிழரசு கட்சியானது இப்போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். என்னதான் இப்படி அவர்கள் ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் இப்போது தங்களுக்குள்ளே அடிபடுகின்ற நிலைதான் காணப்படுகின்றது. குறிப்பாக சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் பொது வேட்பாளரை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார், பொது வேட்பாளர் என்பது அந்த காலகட்டங்களிலே விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் தான் இன்று பொது வேட்பாளரின் பின்னால் நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய கருத்தை குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார். சாணக்கியனை இப்போது தாக்கி இப்போது இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவானவர்கள் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சுமந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் அவர் பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார். எனவே தமிழ் தரப்பானது இப்போ இந்த விடயத்தை மிக மிக தங்களுக்குள்ளே அடிபடுகின்ற தன்மைதான் காணப்படுகின்றது. எதை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் நினைத்தார்களோ அது சிறப்பாகவே நடைபெறுகின்றது என்பது தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியினுடைய சஜித் மீதான ஆதரவு அல்லது சஜித்துடனான இந்த இணைவானது ரணிலை வெற்றியடைய வைப்பதற்கு தான். மாறாக தமிழரசு கட்சியானது, அதாவது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே சஜித்துக்கு ஆதரவு என்று முடிவெடுத்த அந்த அணியானது, பொது வேட்பாளர் எதிர்க்கின்ற அந்த அணியானது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் அவர்கள் ஆதரவான நிலைப்பாடு. மாறாக இப்போது தமிழரசு கட்சி சென்று ரணிலுக்கு ஆதரவு என்று சொன்னால் தென்னிலங்கையிலே ரணிலுக்கு விழப்போகின்ற சிங்கள வாக்குகள் இல்லாமல் போய்விடும். அதாவது தமிழர்களோடு அதுவும் தமிழரசு கட்சியோடு கை கொடுத்து விட்டார்கள் என்று தென்னிலங்கையில் ரணிலுக்கு விழுகின்ற வாக்கு இல்லாமல் போய்விடும். இதனால் ரணிலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் சஜித்தோடு கைகோர்க்க வேண்டும். ரணிலை வெற்றியடைய வைத்ததாகவும் இருந்துவிடும், சஜித்தை தோற்கடித்ததாகவும் இருந்துவிடும். எனவே இதன் காரணமாகத்தான் இப்போது சஜித்தோடு கைகோர்த்து இருக்கின்றார்கள். எனவே தென்னிலங்கையிலே இருக்கின்ற இந்த பேரினவாதம் அல்லது தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள தேசியம் அல்லது இனவாதம் பேசுகின்ற சிங்கள மக்களுடைய வாக்கானது இப்போது
ரணில் விக்ரமசிங்க பக்கம் போக போகின்றது. சஜித்துக்கு தோல்விதான் வரப்போகின்ற அடிப்படை காரணம் தமிழ் இஸ்லாமியர்களுடைய, அதாவது தமிழ் பேசுகின்றவருடைய வாக்கு சஜித்துக்கு சென்றிருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். தமிழ் பேசுகின்றவர்களுடைய மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கின்ற தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், சஜித்தோடு தான் கைகோர்த்திருக்கின்றார்கள். மலையக கட்சிகள் எல்லாம் சஜித்தோடு தான் கைகோர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தினால் சிங்கள வாக்குகள் அதிகமாக ரணில் விக்ரமசிங்க பக்கம் போக போகின்றது என்ற விடயம் தான் இப்போது பலரும் குறிப்பிடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே தேர்தல் விடயம் இப்போது காய் நகர்த்தல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் இலங்கைக்குள்ள என்னதான் அடிபட்டாலும் இந்தியா இன்னும் ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தன்னுடைய உளவுத்துறையை வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் சில ஊடகங்களும் செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது. சில அரசியல் ஆய்வாளர்களும் இந்த விடயத்தை குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். காரணம், இந்தியாவுக்கு தற்போதைய காலகட்டங்களில் இலங்கை முழுவதுமே தேவைப்படுகின்றது. இலங்கை முற்றுமுழுதாக ஒரு நண்பனாகவும் தேவை, அதே போன்று போர் தந்திரங்களிலும் இலங்கை தேவை. இதிலே தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கும் போது இந்தியாவுடைய பயிற்சி, அதாவது இலங்கையினுடைய ராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பதற்காக, இலங்கையினுடைய விமானப்படைக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்தியாவுடைய பயிற்சி அளிக்கின்ற ஒரு விமானம் இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றது. ராணுவ விமானம் வந்திருக்கின்ற விடயமும் இப்போது வந்திருக்கின்றது. எனவே இதிலிருந்து ஒரு விடயம் புலப்படுகின்றது, இலங்கையை இந்தியா நன்கு கவனித்துக் கொண்டிருக்கின்றது, கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்போது இலங்கையிலே மிக முக்கியமான வேட்பாளராக இருக்கிற 3 பேரும் இந்தியாவோடு மிக மிக நெருங்கிய நண்பர்களாகவே இருந்து வருகின்றார்கள். எனவே 3 பேரிலே யார் வென்றாலும் இந்தியா அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் தரப்பு நிலைப்பாடு தான் இப்போது சுக்கு நூறாக உடைந்து செல்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது. எனவே எல்லோரும் இதிலே சிந்தித்து ஒருமனதாக முடிவெடுக்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வருகின்ற 9வது ஜனாதிபதி யார் வரப்போகின்றார், அதிலும் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகின்றது, அதோடு வருகின்ற ஜனாதிபதி தமிழர்கள் சார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை, அதாவது அடிமட்டமாக கொடுத்த வாக்குறுதியேனும் நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது சார்ந்து இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மால்கின். வணக்கம்.